ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது 1947 1947 படத்தின் திரை விமர்சனம். குத்த தைரியம் இல்லாதவன் கத்தி வச்சிருக்கிற மாதிரி பயந்துட்டே இருக்கிற உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா மட்டும் என்னடா ஆகும்? அந்த பயத்தோட இருந்தா நீங்க உயிரோடையாவது இருக்கலாம். 1947 படத்தில் கௌதம் கார்த்திக், ரேவதி, மதுசூதன் ராவ், நீலிமா ராணி, கண்ணன், கலையரசன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். செல்வகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பொன் குமார். படத்தின் தலைப்பை பார்த்ததுமே நமக்கு ஞாபகம் வரும் 1947 நாம் இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு. கதைக்களமும் அதுதான். 1947 ஆண்டு சுதந்திரம் பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன் நடைபெறுகிற ஒரு கிராமத்து அகோர நிகழ்வுகள். திருநெல்வேலி மாவட்டம் மலையடிவாரத்தில் உள்ள கிராமம் செங்காடு. இந்த கிராம பகுதியில் பருத்தி நன்றாக விளைகிறது என்பதை அறிந்து கொண்ட வெள்ளைக்கார துரை அவருக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பருத்தி உற்பத்தியை மானாவரியாக விளைச்சல் காட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அந்த ஊர் கிராம மக்களை 18 மணி நேரம் நாய் பேயாக உழைக்க வைக்கிறார். சரியாக உணவு கொடுப்பதில்லை, சரியாக தண்ணீர் கூட கொடுப்பதில்லை. ஆனால் யாராவது சிரித்து பேசினால் போதும், சோர்ந்திருந்தால் போதும், சவுக்கால் எடுத்து முதுகில் பாழமாக இரத்தக்கீரல் விழவு செய்து விடுவார். அந்த அளவு கொடூரன் வெள்ளைக்காரத்துறை. அப்போ 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாய்வான்ல, மகன் அதை விட மோசம். அந்த கிராமத்திலே எந்த பெண் வயதுக்கு வந்தாலும் அவர்களை கற்பழித்து விடுவான். ரொம்ப சேட்டை பண்ணால் கொலையும் பண்ணிடுவான். ஏன்னா அவன் கேட்க நாதியே கிடையாது. ஏன்னா அந்த கிராமத்தில் போலீஸ் இல்லை, போதாதுக்கு வெள்ளைக்கார ஆட்சி. அங்கே வெள்ளை தேசத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு ரவுடியை இங்கு வெள்ளைக்காரத்துறையாக மாற்றியிருக்கிறது வெள்ளை அரசாங்கம். இந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்து பண்ணையார் மதுசூதன் ராவ் ரொம்ப கோழைன்னா உங்கள் வீட்டு கோழை எங்கள் வீட்டு கோழை இல்லை. அந்த வெள்ளைக்காரத்துறையின் மகனுக்கு பயந்து 7 வயதிலேயே தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று படத்தை வச்சு கும்பிடுறாரு. அந்த மக தான் ரேவதி. ஆனால் யாருக்குமே தெரியாமல் பங்களாவுக்குள்ளே பொத்தி மகள் ரேவதியை வளர்க்கிறார் மதுசூதன். ஆனால் அந்த பெண்ணு சாகலை, அவள் உயிரோடு இருக்கா, பருவ கடந்து விட்டாள் என்பது கௌதம் கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஊரில் கோயில் காளையாக திரிகிறவர் கௌதம் கார்த்திக். ஏன்னா அவங்க அம்மா நீலிமா ராணி ரொம்ப சோதனையும் வேதனையும் பட்டு இவனை தவிக்க விட்டு போயிடுவார். நீலிமா ராணி இறந்து விடுவார். அந்த ஊரில் தாயில்லாத பையன் கௌதம் கார்த்திக் என்ற காரணத்தினால அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப கரிசனம் காட்டுவாங்க. அந்த கரிசனத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்க தேன், மூலிகை பொருள் எல்லாத்தையும் திருடி கொண்டு அவன் அதை பயன்படுத்த மாட்டான். நேராக கொண்டு பண்ணையார் மக ரேவதியிடம் கொடுத்துருவார். ரேவதிக்கும் கௌதம் கார்த்திக்கும் சின்ன வயசுலேருந்து அளப்பரிய நட்பு. அது நட்பு என்பதா அல்ல வேறு காரணம் சொல்லதா, நட்பை தாண்டிய ஒரு விஷயம். உறவுக்கும் நட்புக்கும் இடையில உள்ள பகுதி. அப்போது அந்த சமயத்தில் திடீர்னு வெள்ளைக்கார இளவரசுக்கு அவள் உயிரோடு இருக்க தெரிஞ்சு போகும். அவளை எப்படியாவது கங்கணம் கட்டி அடைய வேண்டும் என்று நாடகம் ஆடுகிறான். ஆனால் ரேவதியை எப்படியாவது அந்த இளவரசனிடந்து காப்பாற்ற வேண்டும் என்று உயிரை துச்சமென கருதி போராடுகிறார் கௌதம் கார்த்திக். மீதி நீங்கள் தியேட்டர்லாம் போய் பார்க்கணும். இந்த படத்தின் கதாநாயகன் கௌதம் கார்த்திக். அவங்க அப்பா நவரச நாயகன் கார்த்திக் எப்படி தனக்கென ஒரு தனி பாணியை வைத்து கொண்டாரோ அதே போல் இவரும் கௌதம் கார்த்திக்கும் தன் மீது எந்த நடிகருடைய சாயலும் படிந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து
தனக்கென ஒரு தனி பாணி அமைத்து கொண்டு அந்த பாணியில் ராஜ பாட்டையில் வீரநடை போட்டிருக்கிறார் கௌதம் கார்த்திக். பிரமாதமான நடிப்பு. அதாவது அனாதை என்பதை கூட மறந்து ஜாலியாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா அந்த கிராமத்தில் கௌதம் கார்த்திக் தான். ஆரம்பத்தில் நட்பு, அதுக்கப்புறம் உறவு, அதுக்கப்புறம் காதல், அப்படி மாறும் ரேவதி கார்த்திக்குடைய காதல். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுதளிக்கிற கட்டத்தில் கௌதம் கார்த்திக் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கிறார். புதிய கதாநாயகி ரேவதி, அழகான பாந்தமான முகம், அடுத்து விட்டு பெண்ணு. அதாவது அவர் முகத்தில் தெய்வீக கலை சொட்டுகிறது ரேவதி. அப்பேற்பட்ட ஒரு அழகி. அவர் மீது அவருக்கு நடிப்பு இயல்பாகவே வருகிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட பாவனைகளை அருமையாக வெளிப்படுத்துகிறார். அதாவது நட்பை மீறிய கோபம், அப்புறம் காதலாக மறந்த பிறகு அந்த காதல் பார்வையெல்லாம் ரேவதி ஒரு கைதேர்ந்த நடிகையாக முதல் படத்திலேயே தெரிகிறார். நிச்சயமாக ரேவதி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தாரே ஆனால் நிச்சயமாக அவரும் முன்னணி நடிகையில் ஒருவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைந்த உயரம் கொண்டவராக இருந்தாலும் நடிப்பில் உயரம் காட்டுபவர். மதுசூதன் ராவ், கோழையான பைந்தாங்குள்ளி ஜமீன்தார். மக்களுக்காக ஆதரவு தெரிவிப்பதா, வெள்ளைக்காரன்ட்ட சாமரம் வீசுவதா என்று மறுதளிக்கிறார் மதுசூதன். ஆனால் மகளா பதவியா என்று வருகிற போது அவர் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாரு. ஏன் அந்த முடிவு எடுக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் புரியும். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு பாட்டி பிரமாதமாக படுத்தியிருக்கிறாரு. நீலிமா ராணியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. கலையரசன் கண்ணன் என்ற ஒரு துணை நடிகர் இந்த படத்தில் ப்ரமோஷன் பெற்று பிரமாதப்படுத்தியிருக்காரு. அந்த கிராமத்தில் ஒருத்தர் வராரு, அடிக்கடி ஜோக்குகளை சொல்கிறாரு. அந்த சோகத்திலையும் ஒரு சுகத்தை காண்கிறார் கலையரசன் கண்ணன். அருமையான நடிப்பு. யோகி பாபுவுக்கு ஒரு மாற்றாக நிச்சயமாக கலையரசன் கண்ணன் வரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் டிவி புகழ் அவர் இந்த படத்தில் காமெடியே பண்ணலை. அவருடைய வழக்கமான ஸ்டைலை தூக்கி போட்டு கிராமத்தானாக மாறி இருக்கிறார். அதுலேயும் அந்த நாக்கு வெள்ளையினால் அறுபட்டு துடிக்கிற கட்டத்தில் நமக்கே ஒரு மறுதளிப்பாகவும் பரிதவிப்பாகவும் இருக்குது. பிரமாதப்படுத்தி இருக்கிறார் புகழ். இனிமேல் அவருடைய கோணங்கித்தனமான சேட்டைகளை விட்டுவிட்டு இதே போல குணச்சித்திர நடிகராக அவர் நடித்தால் நிச்சயமாக நல்ல பேர் கிடைக்கும். குக்கு வித்து கோமாளி என்ற ஸ்டேஜை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறார் புகழ். இந்த படத்தில் ஒளிப்பதிவு செல்வகுமார். டின்ட்டே மாற்றியிருக்கார். அதாவது கலர்படம் என்பதை ஒரு செங்காடு, அங்கே வறுமை தாண்டவமானது, வெள்ளைக்காரனுடைய கொடுங்கோன்மை, வெள்ளைக்காரனை தவிர மீதி எல்லாம் அழுக்கான உடை, அழுக்கேறிய முகம், குளிக்காதவங்க அப்படி இருக்காங்க. பாவமாக இருக்குது. அந்த பாவத்தை நம்முடைய பரிதவிப்பாக மாற்றியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் செல்வகுமார். அதேமாதிரி காட்டுக்குள்ளேயும் அவருடைய கேமரா துணிந்து பயணித்து நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். பாடல்களை தெளிவாக நம் காதுகளில் நுழைய வைத்திருக்கிறார். மெலோடி பாடலும் சரி, துயர பாடலும் சரி, மாண்டே சாங்கும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கிறார் ஷான் ரோல்டன். இனிமேல் அவர் முன்னணி இசையமைப்பாளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை இந்த படத்தில் போட்டிருக்காரு ஷான் ரோல்டன். இயக்குனர் பொன்குமார் கதை திரைக்கதை யோசனை எழுதி இயக்கியிருக்கிறார். இவர் ஏஆர் முருகதாஸிடம் உதவியாளராக இருந்தவர். அதாவது கோழி மாதிரி தான் குஞ்சு இருக்கும், ஆனால் இவர் அப்படி அல்ல. கோழி ஏஆர் முருகதாஸ் வேறு என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷனில் போனார். இவர் யதார்த்தமான வாழ்வியலை கற்பதற்கு, அதுவும் டைம் பிக்சர் 1947 உள்ள சம்பவங்களை நம்ம கண்முன்னே நிழலாட வைத்து வெள்ளைக்காரன் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்கிறத நம்ம மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார் பொன்குமார். வெற்றிமாறன் வரிசையில் நிச்சயமாக பொன்குமாரும் இடம்பெறுவார், அதில் சந்தேகமே இல்லை. இந்த படம் பொழுதுபோக்கு படங்கள் இல்லை, ஆனால் சிந்திக்க வைக்கும் படம், ஒரு தரமான படம்.
மனதை சில படங்களில் சந்தோஷப்படுத்துகிற படங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மனதை கசக்கி புளிகிற ஒரு யதார்த்த வாழ்வியலை காட்டுகிற படம் 1947. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். 1947க்கு பைல்வான் பார்வையில் மதிப்பெண் 156. நேயர்களே, ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவோடு மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெம் சினிமாஸ் பல ரகசிய யதார்த்தமான பிரபலமான பரபரப்பான வில்லங்கமான சினிமா தகவல்களை இலவசமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு முழுமையான சினிமா பத்திரிகை படித்த உணர்வை உங்களுக்கு தருவது ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனல். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.